அனைவருக்கும் வணக்கம். இங்க பாருங்க, வெயில் பயங்கரமா அடிக்குது. மண்டைய பொளக்குற அளவுக்கு. அ நம்மன்னாக்க மனுஷங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஜூஸு, இளநீ அது இதுன்ட்டுன்னு தேவையானத வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஏசிய போட்டுட்டு ரூம்குள்ள உட்காந்துக்கலாம். ஆனா, இந்த மாதிரி வந்துட்டு வாயில்லா ஜீவன்கள் இருக்காங்களே, அவங்களோட பாடு ரொம்ப 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 பார்க்கவே பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க. அ ஆரம்பமே இந்த மாதிரி இருக்கு. இன்னும் போக போக அவங்க எப்படி இந்த வெயில சமாளிக்க போறாங்க? அப்படின்னு நினைக்கவே கவலையா இருக்கு எனக்கு. மக்களே தயவு செஞ்சு வந்துட்டு உங்க வீட்டுக்கிட்ட வாசல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதாவது முழுசா அந்த வாயோட வச்சிராதீங்க. அத கொஞ்சம் கட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க தலைய உள்ள விட்டாங்க, வாய உள்ள விட்டாங்க அப்படின்னாக்கா தலையோட அப்படியே மாட்டிக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி. அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்காம, அத கொஞ்சமா கட் பண்ணிட்டு, அது கழுத்து வரைக்கும் கட் பண்ணிட்டு, அந்த ஒரு டப்பாவுல தண்ணி ஊத்தி வைங்க. அவங்க வேணும்போது குடிச்சுப்பாங்க. நம்ம பெருசா இப்ப அவங்களுக்கு ஒண்ணும் செலவு பண்ணி பால் இதெல்லாம் ஒண்ணும் வைக்க வேண்டாம். ஒரு தண்ணி வச்சீங்கனாலே கோடி புண்ணியமா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, வெயில் தாங்காம இந்த குழந்தைங்க அ 1 மாசம் மிஞ்சி போனா அது 1 வாரம் கூட இருக்கும். அவங்க இன்ன வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இப்ப பாருங்க, வெயில் தாங்கலையா என்னன்னு தெரியல. சாக்கடை தண்ணீல படுத்துக்கிட்டு அப்படியே அந்த புள்ள பாருங்க அப்படியே மயங்கி விழுது. அதால நிமிர்ந்து உட்காரவே முடியல. அவ்வளோ அழகு குட்டி அது. எனக்கு பார்த்தோனமே அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. சாக்கடை தண்ணீல அந்த பூ அப்படியே ஒரு ரோஜா பூ படுத்து கிடந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி கிடக்குது அது. ம். நான் இது வந்துட்டு அவங்க அம்மா வயித்துல இருந்தப்பயிலருந்து நான் இவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டுருக்கேன். அவ அம்மாவுக்கு குடுத்துட்டுருந்தேன். 7 குட்டி போட்டிருந்தா. அதுல 3 குட்டி ஒண்ணு ஒண்ணா செத்துடுச்சுங்க. மீதி 4 குட்டி இருக்கு. அவங்களுக்கு தினம் தேவையான சாப்பாடு, தண்ணி, பாலு, பிஸ்கட் எல்லாமே குடுப்பேங்க. ஒரு பாத்திரமா வச்சோம் அப்படின்னாக்கா, இந்த பிளாஸ்டிக்லாம் பொறுக்குறாங்கல்ல, அவங்கலாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால இது மாதிரி பெட்டி கடையில கிடைக்கிற டப்பா வாங்கி, பாட்டில் பெரிய பாட்டில் இருக்கும் இல்லைங்களா? அந்த சாக்லேட்ஸ்லாம் வர்றது. அத வாங்கி அந்த வாய்ப்பாடு இருக்குல்ல, அத கட் பண்ணிட்டு, அ தண்ணி ஊத்தி வைக்கலாம். உங்க ஏரியாவுல, உங்க வீட்ட சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இது மாரி பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. குடிக்க தண்ணி கூட இல்லாம. அவங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணியாவது வைங்க. அவங்க வந்துட்டு நல்லா இருக்கட்டும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.